வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பசங்க ஸ்கூல் எப்படி போகிறாங்க, என்ன லஞ்ச் செய்ய போகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சில்ட்ரன்ஸ் டே. அதனால் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தினத்துக்காக அவங்க யூனிஃபார்மில் போகலைங்க, கலர் ட்ரெஸ்ஸில் தான் போகிறாங்க. ஸோ தம்பியோட காஸ்டியூம் பாருங்கள், வேட்டி சட்டை போட்டிருக்கான். போட்டுட்டு என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கான். சரி டைம் ஆயிடுச்சுடா, சீக்கிரம் ஹோம்ஒர்க்கை எழுதுறா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவனும் பார்த்தீங்கன்னா எழுதிட்டே இருக்கான். சரி பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்த்துடலான்ட்டு ரூம்குள்ளே போயிருந்தேங்க. பாப்பா வந்து அழுதுட்டு உட்காந்துருந்தா. ஏமா அழுகுற அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் எப்படி சீவனாலும் எனக்கு தலை கரெக்டாக வர மாட்டேங்குது, எப்படி தான் வரும் அப்படின்னு என்கிட்ட கேட்டால், சரி நான் குக்கிங்கை முடிச்சுட்டு வந்து நானே உனக்கு தலை பின்னி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி பசங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன். நைட்டே பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு தேவையான அளவு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மலாட்டன் ஆட் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சோறை வதக்கினதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் இப்போ ஆட் பண்ணி அதையும் இப்போ வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸும் இப்போ வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி, அது கூட பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி ரெண்டுமே சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு மசாலா போட்டிருக்கேன். என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், சால்ட்டு, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா. ஸோ இவ்வளோ தாங்க ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடுவோம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் அரிசி போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா பிரியாணிங்கும் போது அதை நம்ம இப்போவே செக் பண்ணிக்கிட்டால் தான் வந்து ஃபைனலில் வந்து நம்ம கரெக்டாக எடுக்க முடியும். இல்லைனா வந்து உப்பு காரம் ஃபைனலில் போடவே முடியாது. ஸோ தம்பியும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிட்டான், ஹோம்ஒர்க்லாம் எழுதி வச்சுட்டான். வேட்டி சட்டையில் எப்படி இருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு எடுத்த வேட்டி சட்டையை பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் அந்த வேட்டி சட்டை போட முடியல. இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் எடுத்து வச்சுருந்தது. ஸோ இதை இன்றைக்கி போட்டுட்டு போடான்னு சொல்லி இதை தம்பிக்கு எடுத்து கொடுத்தேன். அவனும் சூப்பர் பர்ஃபெக்டாக போட்டுட்டு இப்போ ரெடி ஆகிட்டான். நம்ம பசங்க படிக்கிற ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க இந்த யூனிஃபார்ம் கிடையாது. அதுவும் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கி மட்டும்தான் அவங்க வந்து கலர் யூனிஃபார்மில் வருவாங்க. ஸோ வருஷத்தில் ஒரு டைம் மட்டும்தான் அவங்க ஸ்கூலில் அலோடு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே, அதனால் பசங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூமில் போகிறாங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு தலை சீ விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு குக்கிங் வேலையும் இருக்குது, பசங்களை கிளப்புறதும் பார்க்கணும். ஸோ ரொம்ப பரபரப்பாக காலையிலே டைம் போகிறதுனால ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு தலை சீ விட்டுட்டேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், பூ வாங்க மறந்துட்டேங்க. பூக்காரங்களும் வந்துட்டு போயிட்டாங்க. நான் அதை பூ வாங்கவே மறந்துட்டேன். பாப்பாவுக்கு ஒரு குறை பார்த்தீங்கன்னா பூ இல்லாமல் தான் ஸ்கூல் போவாள். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஸோ பிரியாணி எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துடலான்ட்டு இப்போ வந்து பார்க்கும்போது ஸோ தம் போடுற ஸ்டேஜ் கிட்டத்தட்ட வந்துருச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பசங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி வந்து இப்போ மோஸ்ட்லி அதிகமாக செய்யலை, இன்றைக்கி தான் ரீசெண்டாக செய்கிறேன். ஸோ எந்த அளவு வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போடுறதுக்கு ரெடி பண்ண வேண்டியதான். பிரியாணி ஒரு பக்கம் இருக்கட்டும், பசங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலான்னு வந்தால் தம்பி ஷேட்டில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு காஃபி கொடுத்துருந்தான் குடிடான்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டிலையும் ஷேர்ட்லேயும் லைஸாக வந்து அவன் வந்து ஊற்றிட்டான். சரி நான் அதை தண்ணி தொட்டு தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் நில்லடா காஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் எப்படி நிற்கிறான் பாருங்கள், கண்ணை மூடிக்கிட்டு அந்த வெயிலில் நின்று அவன் ஷேர்ட்டை காட்டிகிட்டு இருக்கான். சீக்கிரம் காஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு நிற்கிறான். பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 2 பேருமே ரெடி பண்ணியாச்சு. அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்கூல் அனுப்ப வேண்டியதான். ஸோ அவங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அழகாக இருக்குன்னா க்யூட்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தம் போட்டாச்சு பிரியாணியை. சரி இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணியை உடச்சி அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அதே கொடுத்துடணும். நான் தயிர் பச்சடி செய்யலை. ஏன் செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பாப்பா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கா. அதனால் தயிர் வந்து நம்ம மோஸ்ட்லி வீட்டில் எடுத்துக்கூடாதுன்னு நான் தயிர் பச்சடி செய்யலை. இப்போ ஃபைனலாக பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. தம் போட்டதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கொத்தமல்லி தழை தூவி சூப்பராக கிண்டி எடுத்தாச்சு. இப்போ தம்பிக்கு பார்த்தீங்கன்னா பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டேன். சரி நீ இப்போவே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோ சாப்பிட்டுட்டு இருந்தா. சரி நீங்கள் சாப்பிட லேட் ஆகும்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் அப்படியே ஊட்டியே விட்டுட்டேன். 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பிளேட்லேயே அப்படியே சாப்பாடு ஊட்டி விட்டேன். பாப்பா முன்னாடி சாப்பிட்டா, இருந்தாலும் தம்பிக்கு ஊட்ட வேண்டிய சாப்பாடுலே பாப்பாவுக்கும் கொஞ்சம் ஊட்டி விட்டேன். அவங்களாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்காதுங்க. நம்ம ஊட்டி விடும்போது அவங்க சாப்பிட்ட திருப்தி நம்மளுக்கு இருக்கும். அது வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரியுது தான். என்ன தான் பிள்ளைங்களாம் சாப்பிட்டாலும் நம்ம ஊட்டி விட்டால் தான் அவங்க சாப்பிட்ட மாதிரி நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ 2 பேருக்கு நானே சாப்பாடு ஊட்டி விட்டுருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பா வந்து லஞ்ச் கூடியில் தண்ணி பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டி விட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிட்டான். இப்போ வந்து ஸ்கூல் போகிறதுக்காக செப்பலும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேர் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு அவங்க கிளம்ப வேண்டியதான், வேன் வர வேண்டியதான். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பசங்களை கிளப்பி விட்ருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து மருந்து மாத்திரையை கொடுத்துடணும், காலையில் குடிக்க வேண்டிய மருந்து.
காலையில் சாப்பிட வேண்டிய மாத்திரை, சளி, இருமல், ஜுரம் ஸோ எல்லாமே பாப்பாவுக்கு இருக்குது. அதனால் வந்து இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து கொடுத்து விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதனால் பாப்பாவை பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாப்பாவும் பார்த்திங்கன்னா உள்ளே போனவ இன்னும் வரவே இல்லை. ஸோ காலையில் என்னென்ன மாத்திரைன்னு அதில் எடுத்து பார்த்து பாப்பாவுக்கு கொடுக்கணும். மதியத்துக்கு மாத்திரை கிடையாதுங்க, காலைக்கு நைட்டுக்கு மாத்திரை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சிரப்பு 3 வேளை சிரப்பு குடிக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க இருமலுக்கு. ஸோ நான் சொன்னது தான், பாப்பாவுக்கு வந்து ஜுரம் ஜலதோஷம்னு வந்தாலே அது வந்து 1 வீக் 2 வீக் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ அது சரியாகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் 3 டேஸில் சரியாயிடும். பாப்பாவுக்கு அப்படி கிடையாது. இப்போ ஒரு மாத்திரையாக பார்த்தீங்கன்னா அவளாவே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டா. தம்பிலாம் பார்த்தீங்கன்னா பாலாடையில் கரைச்சி போடணும் அவனுக்கு. பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய புள்ளியானதுனால அவளே பார்த்தீங்கன்னா மாத்திரை முழுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. இப்போ ஓரளவு பார்த்தீங்கன்னா ஜுரம் இல்லாமல் இருக்கா, பட் அந்த சளி வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ சளி நிற்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நானும் சுடு தண்ணி வச்சு தான் கொடுத்துட்ருக்கேன். ஓரளவு இப்போ மாத்திரைலாம் முழுங்கிட்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற டானிக் வந்து இப்போ குடிக்கணும். அந்த டானிக் வந்து கசக்குதுன்னு சொல்கிறா. சரி ஓகே, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி குடிமா, இருமல் நிற்கணும் சளி நிற்கணும்னா ஏதாச்சும் நீ வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டா தான் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கேன். அதே போல் பாருங்கள், இப்போது டானிக்கும் குடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு இவங்க 2 பேரும் இப்போ பர்ஃபெக்டாக ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இப்போ ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா கொதன்னு சேரும் சகதியமாக இருக்குது. வண்டி உள்ளே வந்து திரும்ப வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா வண்டியும் ஒலையாகுது, நம்ம வீடும் பார்த்திங்கன்னா முன்னாடி போர்ட்டிக்கோ ஃபுல்லாக சேராகுது. ஃபைனலாக இப்போ வந்து 2 பேரும் கிளம்பியாச்சு. இப்போ பேக் எடுத்து மாட்டிட்டு லஞ்ச் கூட எடுத்துகிட்டு ரோட்டுக்கு போக வேண்டியதான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வேணு வரும்போது தான் நான் இட்டுட்டு போவேன், ஏன்னா வாசல் ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருக்குது. ஸோ இவங்களோட நியூ காஸ்டியூம் எல்லாமே பார்த்திங்கன்னா கலர் காஸ்டியூமாக மாறி போயிடும். அதனால் வேணு வரட்டும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாகவே வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போல் பாருங்கள் வந்து இப்போ நின்றுட்டாங்க. இதுக்கப்புறம் வேணு வரப்போகுது. இந்த வேணு பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வேனுக்கு முன்னாடி வர வேணும் தான் இப்போ போயிருக்கு. இதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுடைய ஸ்கூல் வேணும் வந்துடும். ஃபைனலாக இப்போ 2 பேருமே கிளம்பி இப்போ வந்தாச்சு வாசல்கிட்ட. ஸோ எவ்வளோ சேரும் சகதியமாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கரெக்டாக அவங்கள சேரு இல்லாமல் வேனில் ஏற்றணும். இல்லைன்னா அவங்க ட்ரெஸ்ஸு வந்து அவ்வளோதான் சேரும் சகதியமாக நம்ம தான் கஷ்டப்பட்டு அதை வந்து துவைக்கிற மாதிரி வரும். ஃபைனலாக 2 பேரும் எப்படி இருக்காங்க பாருங்கள். ஸோ லஞ்ச் பேக்லாம் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு டிப்டாப்பாக சூப்பராக கிளம்பிட்டாங்க. ஸோ கலர் காஸ்டியூமில் இன்றைக்கி தான் போகிறாங்க. இவ்வளோ நாள் வந்து அவங்க கலர் ட்ரெஸ்ஸில் போனதே கிடையாது. நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க டெய்லி விலாகில். ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பசங்களுடைய காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு. இப்போ பசங்களை வேனை ஏற்றி விட்டுட்டு ரிட்டன் நான் வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நாம் வேனை ஏற்றுற கேப்பில் நம்ம வீட்டுக்குள்ளே எத்தனை ஜீவன் உள்ளே போயிட்டு வெளியில் வருது பாருங்கள். ஒரு டாக் வெளில போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டாக் வந்து வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு கோழிலாம் பார்த்தீங்கன்னா பசங்க சாப்பிட்ட மீதி சாப்பாடெலாம் சாப்பிட்றதுக்காக நம்ம வீட்டு கட்டையிலலாம் நிற்கிறாங்க. சரி இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓட்டலை. பாருங்கள் இப்போ 2-3 கோழிலாம் நிற்பாங்க. நம்ம வீட்டில் கோழிலாம் வாங்கி வளர்த்தோம். எவ்வளோ ஓப்பனாக இருக்குது பாருங்கள். காக்காலாம் வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. ஒரு 10 கோழி குஞ்சு கிட்டத்தட்ட வளர்த்தோம். ஒரு நாளைக்கும் ஒரு காக்கா வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. அதனால் நமக்கு கோழி வளர்க்குறது செட் ஆகாது. இப்போ பாருங்கள் இந்த கோழிலாம் பார்த்திங்கன்னா பக்கத்து பாட்டி வீட்டிலேருந்து வந்து இங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம வீட்டுடைய அவுட்ஃபிட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பசங்களை ஸ்கூல் அனுப்புனதுக்கப்புறம் பாத்திரம்லாம் விளக்கியாச்சு, வீடு வாசல்லாம் பெருக்கியாச்சு. ஸோ 2 யூனிட்டாக நம்ம வாஷிங் மிஷினில் துணியை போட்டு விட்டுறலான்ட்டு இப்போ ஃபஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா துணி போட்டு விட்டுருக்கேன். இந்த செகண்ட் யூனிட் போடுறதுக்காக துணிலாம் பார்த்திங்கன்னா ஓரமாக வச்சுருக்கேன். ஸோ எந்த அளவு சூப்பராக வாஷ் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெட்ரூம் பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ பசங்களை ஸ்கூல் அனுப்புனதுக்கப்புறம் தான் நம்ம வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அவங்க இருக்கும்போது நம்ம எவ்வளோ தான் பண்ணி வச்சாலும் அது க்ளீன் பண்ண மாதிரியே இருக்காது. ஏன்னா பசங்க ஓடுறது, ஒடியாறது, எழுதுறது, ஸோ புக்கு நோட்டு எல்லாம் கிழிச்சு போகிறதுன்னு நிறைய கஜன்னு குப்பையாக ஆக்கி வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் போர்ட்டிகோ எந்த அளவு சூப்பராக கூட்டியாச்சுன்னு. ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள் க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலி வந்து மழை வருது, திரும்பி போகுது, வெயில் அடிக்குது. ஸோ அந்த மாதிரி தான் கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸாக இருக்குது. இப்போ முன்னாடி பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி ஓடிட்டுருக்கு. அதை காய வைக்க வேண்டிய வேலை இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதியத்துக்கும் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் மதிய சாப்பாடு. இதுக்கப்புறம் நைட்டுக்கு தான் நான் வந்து சமைக்கணும். ஸோ ஃபைனலாக நம்ம வீட்டோடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வாஷிங் மிஷினில் ஃபஸ்ட் யூனிட் துணி துவைச்சாச்சு. அதை எடுத்து கொண்டு போய் முன்னாடி வச்சுருக்கேன். இப்போ செகண்ட் யூனிட் போட்டு விட்டுருக்கேன். பாருங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போ தான் துவைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் துணிலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வச்சுருக்கேன். பட் 2 நாளாக துணி துவைக்காததுனால வெயில் வந்து இல்லை, இன்றைக்கி எப்படி துணி காய போகுதுன்னே தெரியல. ஸோ வாஷிங் மிஷின் துவைச்சி கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா புழிஞ்சும் கொடுத்துருது.
சம்பா கோதுமை 5 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை வச்சு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா உப்புமா செய்யலாம், நெக்ஸ்ட்டு கஞ்சி வச்சு குடிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை 5 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்லா துணியும் பார்த்தீங்கன்னா இப்போ காய வச்சுட்டேன். 2 யூனிட் துணி காஞ்சிட்டு இருக்குங்க. எத்தனை கொடியில் காயுது பாருங்கள். ஸோ மழை பெஞ்சாலும் நமக்கு கவலையே கிடையாது, ஏன்னா துணிலாம் உள்ளாரே தான் காயுது. பட் வெயில் அடித்தா கொஞ்சம் சீக்கிரம் காயும், மழை பெய்யறதுனால காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நனையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் எவ்வளோ துணி இருந்தாலும் அதை எப்படா துவைப்போம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளேயே ஒன்று இருக்கும். அதுபோல் இதை துவைச்சி முடித்து காய வச்சதுக்கப்புறம் தான் சொப்பா முடிஞ்சுதுரா வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எனக்கு இருக்குது. ஸோ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ட்ரெஸ் பாருங்கள். இவ்வளோ ட்ரெஸ் வந்து 2 நாளாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது தான். நான் திடீர்னு இன்றைக்கி துவைச்சதுனால மழையும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. சரி எப்போ காய்ஞ்சாலும் காயிட்டோன்னு நானும் பார்த்தீங்கன்னா துவைச்சி காய வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு போல் பாருங்கள், மழை பெய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ துணி ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு. சரி நம்ம கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு வெளியே வந்து பார்க்கலான்னு வந்தால் மழை வர்ற மாதிரி வானம் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக பிளாக் கலரில் வந்துகிட்டே இருக்குது ஷேடோவாக. சரி நல்ல மழை வரப்போகுது அப்படின்னு மட்டும் தெரியுது. துணிலாம் நனையாமல் சேஃபாக உள்ளார தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆடு மாடுலாம் மேய்ச்சலுக்கு போகிற டைமு இந்த மழையில் போயிட்டு எங்கே மேய போகிறாங்கன்னே தெரியல. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, தூறல் அப்படியே வந்துகிட்டே இருக்குது பாருங்க. மழைலாம் வரலாங்க, நான் வர வேணான்னு சொல்லலை. பட் எனி டைம் மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து கரெக்டான ஒரு பாதையும் கிடையாது. மழை பெஞ்சாலே வந்து முன்னாடி கிராஸ் பண்ணி நடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. துணிமணி காய மாட்டேங்குது. ஸோ மழை வந்தாலே இந்த பிரச்சனை எனக்கு அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் சீட்டி போட்ட வீட்டில் இருக்கிறதுனால அந்த சீட்டில் லேசாக தூறல் விழுந்தாலே பார்த்திங்கன்னா சத்தம் அப்படியே ஹெவி சத்தமாக இருக்குங்க. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். சுண்டைக்காய் செடி பாருங்கள், சுண்டைக்காய் நல்லா காய்ச்சி கிடக்கு. பட் இதை பறிக்கிறதுக்கு இங்கே யாருமே வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இங்கே வீட்டுக்கு வீடு எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் செடி நிறையா இருக்குது. ஸோ ஒரு ஒரு பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக சுண்டைக்காய் காய்ச்சிருக்குன்னு. இது காய்கறி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பாக்கெட் 10 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. நம்ம வீட்டில் சுண்டைக்காய் அப்படியே இருக்கும்போது அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், மழை லேசாக வந்த மழை எவ்வளோ அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னு. சரின்ட்டு நானும் நீங்கள் பேய்ங்க, நான் நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் போல் ஆயிடுச்சு. ஸோ நைட் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். நைட் போல் ஆகிடுச்சு. சரி நைட்டு என்ன சமைச்சிடலான்ட்டு தோசை ஊற்றிக்கிட்டேங்க. தோசைக்கு என்ன சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சமாக வந்து கவலை மீன் குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நைட்டு வந்து முடிச்சாச்சு. சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஆயில் போட்டுட்டு ஒரு ஃபுல் ஃபாயிலு. ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.